மீன் குழம்புக்கு தக்காளி கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் தான் என்னோடய முகத்தை உங்களுக்கு காட்டுறேன். கன்றாவியாக இருக்குல்ல? ஓகே, இந்த வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, வெந்தயம் போடுறோம். அது நல்லா பொரிஞ்சு சிவப்பு நிறமாக வரட்டும். அடுத்தது கருவேப்பிலை, அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்குவோம்ப்பா. அதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். நாங்கள் மிளகாய்த்தூள்லாம் கடையில் வாங்க மாட்டோம் மக்களே, வீட்டில் தான் அரைப்போம் காய வச்சு. அடுத்து மல்லித்தூள், நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே எண்ணெய் அப்படியே அடுத்தது புளி தண்ணி. அதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். புளி தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விட்டு கொதிய விட்டுக்குவோம். இது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டாச்சு மக்களே. அடுத்தது மீன். ஏன்னா ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.